இந்த கணக்கு நல்லா கவனிங்களேன். இது ரொம்ப ஈஸியான கணக்கு, அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய கணக்கும் கூட. எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அதாவது டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 1 அதிலெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேள்வியை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கணக்கில் மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நல்லா பார்த்துங்களேன். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறையும் 2 மணிக்கு இருமுறையும் இப்படி கேள்வி கேட்டால் 1க்கு 1 2க்கு 2 அப்படின்னு கேட்டால் இது இயலெண்களினுடைய கூடுதலாக இருக்கும். 1 + 2 + 3 + அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ எத்தனை முறை அடிக்கும்? 12 முறை, 12 மணி நேரம், அப்படி தானே? ஒரு முழு சுற்றுங்கிறது 12. அப்போ 12. இப்போ இது இயலெண்களின் கூடுதல் அப்படிங்கிறதுனால 12 × 13/2. ஏன் அப்படின்னா n × n + 1/2 இது இயலெண்களினுடைய கூடுதல். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 2 2, 6 2 12. இப்போ 6 13 78. அப்போ ஆன்சர் நமக்கு 78 இருக்கும். சரிங்களா? இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டம் முடிவில் 60 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை முறை கை குலுக்கி கொள்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு கணக்கு இன்வால்வ்மெண்ட், ஒருத்தர் இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னா அந்த மாதிரியான கணக்குகள் வரும்போது நம்ம ஃபார்முலா என்ன போடணும்னா n × n - 1/2ன்னு போடணும். அது இயல் எண்கள். இது ஒரு ஆள் இன்வால்வ் ஆகுறாரு, அப்போ ஒரு ஆள் குறையும்னு அர்த்தம். அப்போ 60 × 59/2 அடித்தோம்னா 1 2 2, 32 60. அப்போ 59ஐயும் 30ஐயும் பெருக்குனா 0 0 53 27, 39 27, மிச்சம் 2, 53 15 17. அப்போ 0 7 7 1. அப்போ 1770 தடவை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கை குலுக்கியிருப்பார்கள். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிங்கன்னா, இது பூராமே ஸ்கொயர் நம்பர்ஸில் இருக்குது. அதாவது வர்க்க எண் அப்படின்னு இருக்குது. இதனால் வர்க்க எண் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே கடைசி என்ன இருக்குது? 10 இருக்கா? 10 போட்டுங்க. அடுத்து 10க்கு அடுத்த நம்பர் என்ன? 11. வெரி குட். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 21/6. இவ்வளோதான் ஃபார்முலா. அதாவது வர்க்க எண்ணாக இருந்தால் இப்படி வரும். 10, 10க்கு அடுத்த நம்பர் 11, இந்த ரெண்டையும் கூட்டி போட்டணும். இப்போ இதை சின்ன நம்பராக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடிச்சு பாருங்களேன். 2ஆம் வாய்ப்பால் அடித்தா 3 2 6, 5 2 10. சரியா? அடுத்து இதை 3ஆம் வாய்ப்பால் 1 3 3, 7 3 21. இப்போ பாருங்களேன், எல்லாத்தையும் பெருக்கணும். எப்படின்னா 5 × 11 × 7. இப்போ 5ஐயும் 11ஐயும் பெருக்கணும் 55ன்னு நமக்கு தெரியும். இப்போ 55ஐயும் 7ஐயும் பெருக்கணும். 5 35, மிச்சம் 3. 5 35, 35 ஒரு 3, 38. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 385. அதுதான் விடை. நல்லா கவனிங்க. 1 முதல் 100 வரையும் கொடுத்துருக்கு. அப்போ இது இயலெண்கள். ஸோ 1 + 2 + 3 + and so on + 100. இயலெண்களுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். n × n + 1/2. அப்போ என்னோட மதிப்பு 100 × 101/2 அடித்தோம்னா இது 50. 101ஐயும் 50ஐயும் பெருக்கிற வேணும். 0 0 5 0 5 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 0 5 0 5. அப்போ மதிப்பு வந்து 50 50 அப்படிங்கிறது மதிப்பு. கேள்வி நல்லா கவனிச்சுங்க. கீழ்காணும் படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் நம்ம வர்க்க எண் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது n × n + 1 2n + 1 அப்படின்னு போடணும். 5 6. நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்கே நம்ம கட்டத்தை எண்ணி எழுதணும்னா தப்பாயிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து 5க்கு 5 1 2 3 4 5 5 கட்டம் இருக்கா? ஸோ 5 என்னங்கிறது 5, 5ஓட 6ன்னா 5ஓட 1 கூட்டினா 6. இது ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். /6. ஒரு 6க்கு 6க்கு அடிச்சிடறோம். 11 55. அப்போ 55 கட்டம் இதில் இருக்குது. நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 55 கட்டம் இருக்காது, 25 கட்டம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம். அதாவது கேள்வியை வச்சே நாம் சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அதில்